அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. தேவனே அப்பா, எங்களுக்கு சோர்வுற்ற போதும், நாங்கள் பயப்பட்ட நாட்களிலும், எங்களை நெருக்கம் சூழ்ந்த போதும் எங்களுடைய அரணாயிரத்தை எங்களை விடுவித்து, எங்களை பாதுகாத்து, எங்களை தப்புவித்து, உமது சமூகத்துக்கு நேராக எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு வேதத்தில் இந்த காரியம் நினைவுக்கு வருகிறது? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து என் தேவன் கொண்டு வரும்போது, மோசே வழி நடத்தி கொண்டு வரும்போது, 1 இல்ல 2 இல்ல 3 இல்லைங்க, 40 லட்சம் ஜனங்களை என் தேவன் எகிப்திலிருந்து மீட்டெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது பார்வோன் சேனை துரத்திட்டு வருதுங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். மோசே போயிட்டே இருக்காரு, பின்னாடி பார்வோன் சேனை வந்துட்டு இருக்கு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ திரும்பு, நீ திரும்பு. இந்த சூழ்நிலையில நாம இருந்தோம்னா என்ன பண்ணிருக்கோம்? மோசே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலங்க, ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. நீ திரும்பி நான் சொல்லுகிற காரியத்தை நீ செய்ய என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னாடி சமுத்திரம், பள்ளத்தாக்கு, மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையான ஒரு இடம். இதுக்கு நடுவுல பின்னாடி பார்வோன் சேனை துரத்திட்டு வருது. ஆனாலும் மோசேக்கு இருந்த ஒரு விசுவாசம், ஆண்டவர் சொல்லிட்டார், கண்டிப்பா அதை செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ திரும்பன்னு சொன்னதும் டக்குன்னு திரும்புற அளவுக்கு கூட்டம் இல்லைங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு சேனையா இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போறதுக்கு எது வழின்னு அவங்களுக்கு தெரியல. முன்னாடி தேவதூதரானவரும் மேக சமூகமும் அவங்கள வழி நடத்தி கொண்டு போனது. பின்னாடி பார்வோன் சேனை துரத்திட்டு வர மாத்திரத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு, ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொன்ன வார்த்தை மாத்திரத்துல தேவன் சொன்ன டைரக்ஷன்ல அவர் திரும்பினாரு. ஆண்டவர் எல்லா பார்வோன் சேனைகளையும் சிதறடிக்க பண்ணினார். சும்மா இல்ல, வழி இருள் காமிச்சிட்டாரு. உனக்கு முன்னாடி இருந்த தேவ தூதரும், உனக்கு முன்னாடி இருந்த மேக சம்பவம் இப்ப எங்க போய் நிக்கிறாங்க? பின்னாடி இஸ்ரவேல் சேனைக்கு பின்னாடி போய் நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் உனக்கு பாதையை இது காமிச்சு விட்டுட்டாருன்னா உனக்கு முன்னாடி போகணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உனக்கு பின்னாடி இருந்து உன்னை தப்பு வைக்கிறதுக்கு உனக்கு பேக் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தைரியமா சொல்லுங்களேன், இனிமே என் வாழ்க்கையில எந்த பயமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா என்னை நடத்திடும் தேவன் என் முன்னாடி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பின்னாடி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் உற்சாகமாய் விசுவாசமாய் கரங்களை தட்டி
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவரே, இனி வாழ்க்கை ஃபுல்லா கர்த்தாவே ஒரு சமூகத்தில் இருக்கும்போது அது எங்களுக்கு ஆனந்தம் மட்டும் தான் ஆண்டவரே. எங்களுக்கு அது பேரின்பம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற பிரசனத்தை நாங்கள் உணர 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 கர்த்தாவே அது எங்களை புதுப்பிக்கிற வல்லதா இருக்கிறது ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த நாளில் உங்களை புதுப்பித்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? அவருடைய பிரசனத்துக்கு நேராக எத்தனை பேர் ஆவியானவரே உங்களுடைய பிரசனம் கர்த்தாவே எங்கள் மத்தியில் உள்ள ஆவி கொண்டிருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையை காண்கிற மாற்றத்துல நம்முடைய வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை தேவனை கட்டளையிடுவீராக ராஜா. உங்களுடைய சமூகத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று
எங்களை நிறுத்தியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. எத்தனை நாள் நம்மளுடைய சூழ்நிலைகளை நீங்க நினைச்சு பார்த்திருக்கிறீங்க. ஒரு நாளாவது ஆண்டவர் கிட்ட ஆண்டவரே நான் இதுக்கு டிசர்வா, நான் இதுக்கு பார்க்கிறேன் ஆண்டவர் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க. தேவன் அவருடைய உருக்கமான இடங்களெல்லாம் நம்ம முடி சுட்டிருக்கிறார். என்னுடைய வசனம் இப்படியாக சொல்றது, இருள் பூமியையும் காரிலும் சனங்களையும் ஓடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேலே உதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை உங்கள் மேலே காணப்படும் என்று சொல்லும் வார்த்தையின்படி எப்பேற்பட்ட காரியமான சூழ்நிலை நம்மை சூழ்ந்த போதிலும் தேவனுடைய மகிமை பிரசன்னம் நம்முடைய மனதிலே இருந்தால் எதுவும் நம்மளை அணுகாது, எதுவும் நம்மளை அணுகாது, எதுவும் நம்மளை அணுகாது. ஒரு விஷயம் நம்மளை அவர்கிட்ட சரண்டர் பண்ணுவோமா, அவரிடத்தில் அர்ப்பணித்தவர்களாய் இந்த வரிகளை பாடி நான் நம்மளை முடிக்குமா. ஹல்லேலூயா.
செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.